ஓகே, இப்போ ஒரு பட்டு பாவாடைக்கான நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். சிம்பிளான பீட் ஒர்க் ப்ளவுஸ் தான். ஸோ அஜெண்டா மாடல் நெக் ட்ரா பண்ணியிருக்கிறேன். இந்த நெக்குக்கு ஃபஸ்ட்டு எப்பவும் போல் டபுள் லேயரில் ஜரி த்ரெட் கொடுத்துடலாம். எப்போதுமே செயின் ஸ்டிச்சோட லென்த் ஒரு 0.2 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரியே கொடுங்க. இனி கிராஸில் டேர்ன் ஆகணும் அப்படின்னா எந்த டைரெக்ஷனுக்கு டேர்ன் ஆகணுமோ அதுக்கு ஆப்போசிட் சைடு ஒரு சின்ன லாக் கொடுத்து எடுத்தீங்கன்னா ஷார்ப்னஸ் உங்களுக்கு ரொம்ப கிளியராக கிடைக்கும். எந்த டைரெக்ஷனுக்கு டேர்ன் பண்ணணுமோ அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஸ்மால் செயின். இப்போ பாருங்கள், ஒரு லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். இனி டபுள் லேயரில் கொடுக்கணும். ஸோ அதனால திரும்பவும் அங்கேருந்து இன்னொரு லைன் அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு லைன் செயின் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் ஜரி த்ரெட் எடுத்துருக்கிறேன். அதால் நம்ம செயின் ஸ்டிச் இதே மாதிரி டபுள் லேயருக்கு செயின் கொடுத்துடலாம். இப்போ பார்டரில் ஜரி த்ரெட்டும் சில்க் த்ரெட்டும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா 4 mm சுகர் பீட்ஸும் கோல்டு சுகர் பீட்ஸ் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி அல்டர்னேட்டிவாக கொடுக்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் 4 mm பீட், அதுக்கு நெக்ஸ்ட் ஒரு சுகர் பீட், அதுக்கப்புறம் அகைன் திரும்ப ஒரு 4 mm பீட், சுகர் பீட், ஓகே. இப்போ ஸ்ட்ரைட் லைனில் மேலேருந்து இந்த கார்னர் வரைக்கும் பீட்ஸ் போடுறோம். இந்த கார்னரில் வரும்போது கரெக்டாக டேர்ன் பண்ணி எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த நம்ம நெக் டிசைன் என்ன கொடுத்துருக்குறோமோ அதே நெக்குக்கான ஷார்ப்னஸ் உங்களுக்கு பீட்ஸில் கொடுக்கும்போதும் கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் கொடுத்துட்டு இதில் ஒரு 4 mm பீட் கொடுத்து ஒரு சின்ன லாக் கொடுத்துக்கோங்க. ஓகே, இந்த ஆங்கிள் இப்போ நம்ம க்ராஸாக டேர்ன் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு லாக் கொடுத்து அப்படியே இங்கே உள்பக்கமாக கொண்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு இங்கே என்ன பீட் முடிஞ்சிருக்குன்னு பார்த்து அதுக்கு ஆப்போசிட்டாக தான் போடணும். இந்த மாதிரி போடும்போது தான் உங்களுக்கு இந்த ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். இப்போ ரவுண்ட் ஷேப் அப்படின்னா நம்ம அப்படியே வரிசையாக போட்டுகிட்டே வரலாம். இப்போ பாஸ் ஷேப்போ ஆர் இந்த மாதிரி ஸ்வீட் ஹார்ட் அஜந்தா நெக் ஸ்வீட் ஹார்ட் டிசைன் இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது கண்டிப்பாக அந்த ஷார்ப்னஸ் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப கவனமாக பீட்லேயுமே நம்ம அழகாக கொடுக்கலாம். இப்போ இந்த கரெக்டாக இந்த வி ஷேப்புக்கு டேர்ன் பண்ணுறப்பையும் அதே மாதிரி ஷார்ப்பாக டேர்ன் ஆகணும். இது வரைக்கும் பீட் கொடுத்துட்டு இதுக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக லாக் கொடுக்குறோம். லாக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் த்ரெட் அப்படியே கொஞ்சம் க்ராஸாக மேலே எடுத்துக்கோங்க. மேலே எடுத்துட்டு இங்கே சுகர் பீட் போட்டுக்கலாம். சுகர் பீட் போட்டுட்டு எனி 4 mm பீட், சுகர் பீட். இப்போ பாருங்கள், ஃபுல் நெக் பார்டரும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த நெக் டிசைனுக்கு பார்டரில் இந்த பீட் ஒர்க் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கு கீழே ஃபுல்லாக இந்த மாதிரி வெர்டிக்கலாக லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வெர்டிக்கல் லைனோட
சென்டரில் ஹைட் எவ்வளோ வருது அப்படின்னா 5 இன்ச் வர்ற மாதிரி சென்டரில் ஹைட் வந்திருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு வெர்டிக்கல் லைனுக்கும் இடையில உள்ள கேப் எவ்வளோ இருக்குன்னா 0.5 இன்ச் இருக்கிற மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணிப்பேன். இனி இதில் என்ன பண்ண போகிறோன்னா சுகர் பீடும் ஃபிட்டிங் ஸ்டோனை யூஸ் பண்ணி டிசைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபிட்டிங் ஸ்டோனில் என்ன ஸ்டோன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்கொயர் ஷேப் ஃபிட்டிங் ஸ்டோன் இங்கே நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கொயர் ஷேப் ஃபிட்டிங் ஸ்டோன் எவ்வளோ கேப்பில் வைக்கிறேன் அப்படின்னா 1 இன்ச் கேப்புக்கு ஸ்கொயர் ஷேப் ஃபிட்டிங் ஸ்டோன் வைக்க போகிறேன். ஸோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். எல்லாமே நம்ம கரெக்டாக மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து மார்க் பண்ணி ஒர்க் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும் டிசைன். இப்போ இந்த ஸ்கொயர் ஷேப் ஃபிட்டிங் ஸ்டோனை நான் ஒரு டைமண்ட் மாடலில் வர மாதிரி வைக்கிறேன். இந்த மாதிரி டைமண்ட் ஷேப் வர மாதிரி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு ஹாஃப் ஃபுல்லாகவுமே ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் வச்சு பேஸ்ட் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா இதுக்கு கேப் இருக்குல்ல, அந்த கேப் ஃபுல்லாகவுமே சுகர் பீட்ஸால் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அண்ட் ஓரத்தில் ஐ ஷேப் ஃபிட்டிங் ஸ்டோன் கொடுத்து ஒரு சின்னதாக லீஃப் மாடலில் டிசைன் பண்ணிக்கலாம். அது முடிச்சதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ இந்த ஃபிட்டிங் ஸ்டோனுக்கு கேப் ஃபுல்லாகவுமே சுகர் பீடால் ஃபில் பண்ண போகிறேன். ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துட்டு அந்த ஃபிட்டிங் ஸ்டோனை அப்படி கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இனி அடுத்தது இதுக்கு கீழே கண்டினியூஸாக என்நாட் பண்ணிவிட்டு அகைன் திரும்பவும் இந்த ஸ்டோனுக்கு பாட்டம்லேருந்து த்ரெட் எடுத்துக்கிறேன். கரெக்டாக அந்த ஸ்டோனை ஒட்டினாப்பில் சுகர் பீட் ஆரம்பிக்கணும். ரொம்ப கேப் விட்டுறாதீங்க. சிங்கிள் பீடுக்கு 1 ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன், என்நாட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ஸ்டோன் அப்படியே லைட்டாக மேல் பக்கமாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருங்க. கேப் இல்லாமல் கரெக்டாக நெருக்கமாக வரணும்ல, அதுக்காக லைட்டாக மேல் பக்கமாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுரும். இனி அடுத்தது கரெக்டாக அந்த ஸ்டோனுக்கு பாட்டமில் கொஞ்சம் இன்னராக அப்படி பஞ்ச் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா கேப் இல்லாமல் நெருக்கமாக வந்துடும்.
இப்போ ஒரு லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோமா, இதே மாதிரி எல்லா லைன்ஸுமே வெர்டிக்கலாக பீட்ஸ் ஃபில் பண்ணி முடிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு ஹாஃப் ஃபுல்லாகவுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இனி ரிமைனிங் சைட்ஸுக்கும் ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதுக்கு உள்பக்கமாகவும் சுகர் பீட்ஸ் கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஃபுல் டிசைனுக்கும் சுகர் பீட்ஸ் ஸ்ட்ரைட் லைன் ஃபுல்லாக கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி இந்த பாட்டமில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டைமண்ட் ஷேப் ஃபிட்டிங் ஸ்டோன் ஒரு 3 ஸ்டோன்ஸ் ஒவ்வொரு வெர்டிக்கல் லைனுக்கு கீழேயும் கொடுக்க போகிறேன். டைமண்ட் ஷேப் ஒயிட் கலர் ஃபிட்டிங் ஸ்டோன் எடுத்துருக்கிறேன். B7000 ஃபேப்ரிக் க்ளூ தான் எடுத்துருக்கிறேன். இந்த சுகர் பீடை ஒட்டி கீழே ஒன்று, அதுக்கு மேல் பக்கமாக 2 சைடும், டோட்டலாக 3 ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், ஃபுல் டிசைனும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இதுதான் பட்டு பாவாடைக்கான ஷர்ட்டோட ஆரி டிசைன்.